ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 21 அண்ட் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்கள் நினைவாக சுனாமி நினைவு பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கல்பாக்கத்தில் தான் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்கள் நினைவாக சுனாமி நினைவு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து உலக டவுன் சிண்ட்ரோம் விழிப்புணர்வு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 21 தான் அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளின் தனிமைக்கு எதிராக ஒன்றுபடுவோம் மற்றும் நிலையான சமூக உள்ளடக்கம் அப்படின்ற தீம்ல தான் அனுசரிக்கிறாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் எந்த நூல் தொடர்பான தேசிய பயிற்சி பட்டறை கடந்த மார்ச் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது? ஔவையாரினுடைய கொன்றைவேந்தன் நூலுக்காக தான் பயிற்சி பட்டறையில் இந்த நூல் தொடர்பான பயிற்சி பட்டறை தான் மார்ச் 17லேருந்து மார்ச் 19 வரை நடைபெற்றது. இந்த பட்டறையை மத்திய அரசின் இந்திய மொழிகள் துறை மற்றும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இணைந்து நடத்தின. முதல் கட்டமாக CICD நிதி உதவி, டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதனுடைய மாணவர்கள் இணைந்து ஃபர்ஸ்ட் ஔவையாரினுடைய ஆத்திச்சூடி 60க்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் அயலக மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து CICD பிளஸ் மேற்கு வங்க மாநில விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் பிளஸ் அதனுடைய மாணவர்கள் இணைந்து மகாகவி பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சூடியை 60க்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் அயலக மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. தற்போது ஔவையாரினுடைய கொன்றைவேந்தனையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்து ரேடார்களில் சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட இந்த F-35 விமானத்தை ஈரான் எந்த தொழில்நுட்பம் மூலம் தாக்கியது? அதாவது அமெரிக்காவினுடைய F-35 விமானத்தை ஈரான் எப்படி தாக்குனாங்க, எந்த தொழில்நுட்பம் மூலம் தாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராரெட் தொழில்நுட்பம் மூலமாக தான் தாக்குனாங்க. அது என்ன இன்ஃப்ராரெட் அப்படின்னா வெப்பத்தை உணரும் திறன் வாய்ந்த தொழில்நுட்பம். F-35 விமானம் ஒற்றை இன்ஜின் கொண்டது என்பதால் அது அதிகப்படியான வெப்பத்தை வெளியிடுகிறது. அந்த வெப்பத்தை வச்சு தான் இன்ஃப்ராரெட் தொழில்நுட்பம் மூலமா தாக்கி இப்போ இந்த F-35 விமானத்தை ஈரான் தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய F-35 விமானத்தை ஈரான் தாக்கியிருக்காங்க. அடுத்து இந்திய சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீராங்கனையுமான கமலாதேவி சட்டோபாத்யாவின் நினைவாக எந்தெந்த பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன? கைவினை திறன், நெசவு, பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பது உள்ளிட்ட துறைகளில் தான் கமலாதேவி பெயர்ல பார்த்தோம்னா விருதுகள் வழங்குறாங்க. வாழ்நாள் சாதனைக்கான கமலா சம்மான் விருது காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாரம்பரிய பட்டு நெசவாளர் P. கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. அடுத்து உலக அளவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்துல இருக்கு. மொத்தம் எத்தனை சிறுவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4.1 கோடி சிறுவர்கள் இருக்காங்க. இந்த எத்தனை வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5லிருந்து 19 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சீனா இருக்காங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுல. செகண்ட் பிளேஸ்ல அமெரிக்கா இருக்காங்க. கடந்த 1975இல் 4% இருந்த சிறார் உடல் பருமன் பிரச்சனை தற்போது உலக அளவில் 20% நெருங்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. உலக அளவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.